ஹலோ கைஸ், நான் உங்கள் லோஷித். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூஸ் ஸ்கெட்ச் புக் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் புக்கில் என்னென்னலாம் நார்மலாக பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் புக், இப்போது அப்டேட் ஆன ஸ்கெட்ச் புக்கு இப்படி தான் இருக்கும். இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற பெரிய பெரிய ட்ராயிங் ஆப்ஸ் மாதிரிலாம் இருக்காமல் ஒரு சிம்பிளான ஒரு ஃபேஸாக தான் இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இந்த 9 டாட்ஸ் இருக்க மாதிரி இருக்கா, 9 ஒரு பாக்ஸ் மாதிரி. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, ஃபில் இருக்குது, கைட்ஸ் இருக்குது, செமெண்ட்ரி இருக்குது, ட்ரா ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ப்ரெடிக்டிவ் ஸ்ட்ரோக் இருக்குது, இம்போர்ட் ஃபோட்டோ இருக்குது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு செலெக்ஷன் என்னென்னு நான் பார்த்துட்றேன். ஸோ செலெக்ஷன்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நான் உங்களுக்கு ஜஸ்ட் இது பண்ணுறேன். ஸோ நான் ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு ஜஸ்ட் அதில் ஒரு கலர் ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் போட்டுக்கிறேன், இங்கே ஒரு ஸ்ட்ரோக் போட்டுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ஸ்ட்ரோக் மாதிரி இப்படி போட்டுட்டு இப்போது அந்த செலெக்ஷன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு மேஜிக் செலெக்ஷன் இருக்கும். இது பேர் மேஜிக் பாயிண்ட். அதாவது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே அந்த இடம் மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ செலக்ட் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அது மேலே உங்களால் வேறு கலர் கொடுக்க முடியும், வேறு எங்கேயும் போக முடியாது. நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக பண்ணாலும் அந்த கலர் அந்த செலெக்ஷனுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல் பெரிய பெரிய ட்ராயிங் பண்ணும்போது. ஸோ ஆனால் சம்டைம்ஸ் மேஜிக் ஒன்று ஒழுங்காக வராது. ஸோ அப்போது ஒழுங்காக வராத டைமில் லேசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். லேசோனா என்னன்னா, நம்ம அப்படியே கை வச்சு ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே ட்ரா பண்ணி அதாவது நிறுத்தக்கூடாது. ஸோ நிறுத்தாமல் அப்படியே ட்ரா பண்ணுங்க. அப்படியே ட்ரா பண்ணி இப்போ நம்ம ஸ்டார்ட் முடித்தாதான் அந்த ஒரு ஃபில் ஆகும் சர்க்கிள். இப்போ ஃபில் ஆகிடுச்சா, இப்போ நம்ம அந்த இடத்துல மட்டும் ஜஸ்ட் இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பண்ணால் வராது, பார்த்தீங்களா, வரல. ஸோ வராது. ஸோ அடுத்த இது ரெக்டாங்கிள் அப்படின்ற ஒரு இதுதான். அது ஜஸ்ட் நீங்கள் இப்படி ரெக்டாங்கிள் மாதிரி பண்ணணும். வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு அப்படியே அந்த ஒரு ட்ராகிங் தான், ட்ராக் பண்ணி அப்படியே விட்டிங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிருக்கும். இப்போ அந்த இடம் ஃபுல்லாக நம்மளால் ஜஸ்ட் பெயிண்ட் பண்ண முடியும். தெரியுதா, வேறு எந்த இடத்துலையும் பெயிண்ட் பண்ண முடியாது. இதுதான் நார்மலாக செலெக்ஷன்ஸில் யூஸ் ஆகிற ஒரு இது. ஸோ அப்புறம் செலெக்ஷனில் ஒன்று இருக்குது. ஸோ செலெக்ஷனில் இது ஒருக்கு பாருங்கள், இதெல்லாம் ஒரு விதமான செலெக்ஷன்ஸ். ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஒரு ரெக்டாங்கிள் பார்த்தோம்னா ரெக்டாங்கிள் செலெக்ஷன் மாதிரி தான் இதுவும். ஸோ அதாவது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது எக்ஸ்ட்ராவாக. இப்போ வெயிட் பண்ணுங்கள், ஜஸ்ட் செலெக்ஷனில் போயிட்டு ரெக்டாங்கிளில் போனோம்னா ஜஸ்ட் இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணலாம். ஆனால் ரெண்டுமே தனித்தனியாகிடும், புரியுதா. இப்படி பண்ணோன்னா இது தனி பாக்ஸ், இதில் மட்டும் நம்மளால் ஃபில் பண்ண முடியும், புரியுதா. இதில் மட்டும் ஃபில் பண்ணலாம். ஆனால் நம்ம இதோடையே தப்பாக பண்ணிட்டோம், இதிலேயே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா இது ரெக்டாங்கிள் நார்மல். இப்போ நம்ம இங்கேயே பண்ணோன்னா தனியாக அது வரும், புரியுதா, தனியாக வரும். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, தனியாக வருதா. ஆனால் நீங்கள் இந்த செலெக்ஷன் இதில் போயிட்டு ஜஸ்ட் இது ஆடுன்னு அர்த்தம். இப்போ நான் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கா, இந்த பாக்ஸில் ஜஸ்ட் இப்படி பண்ணோன்னா அந்த ரெண்டுமே மெர்ஜ் ஆகும். இப்போ இந்த பாக்ஸோட இப்படி போட்டோன்னா இது எல்லாமே மெர்ஜ் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஷேப்பில் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது ஆடிங் செலெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே தான், எல்லாமே இப்படி தான் இருக்கும். இது நார்மல், இது ரிமூவ் அர்த்தங்க. அதாவது நம்மளோட இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா. இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம தேவையில்லை, ஒரு சின்ன பகுதி மட்டும் தேவையில்லைன்னா ஜஸ்ட் இப்போது நம்மளுக்கு எந்த பகுதி தேவையில்லையோ அந்த பகுதியோடு அந்த இப்படி வச்சோன்னா ஜஸ்ட் அந்த ஒரு இதாகிடும். ஸோ பார்த்தீங்களா, தெரியுதா. இப்போ நம்மளால் அந்த இடத்துல மட்டும் ஃபில் பண்ணிக்க முடியும் கலர், புரியுதா. ஸோ அடுத்த லேயர் நான் போயிடுறேன். ஸோ நான் இந்த லேயர் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அது நீங்கள் பார்த்தா புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ஈஸி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது தான். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதை ஒரு விதமாக மாற்றுறதுக்கு தான். அது நீங்களே அது இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபில்லும் செலெக்ஷனுக்கும் ஒரு இது இருக்குங்க. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு செலெக்ஷனில் போயிட்டு ஒரு லேசோ செலெக்ஷன் எடுத்துகிட்டு ஜஸ்ட் நான் ஒரு இருங்க, வெயிட் பண்ணுங்க, சாரி. ஸோ லேசோ செலெக்ஷன் எடுத்துகிட்டுனா ஐயோ வெறுப்புங்க, 1 செகண்ட். ஸோ ஓகே, நான் என்ன பண்ணிடுறேன், ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கலர் வச்சிடுறேன். வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு காட்டும் போது கரெக்டாக இருக்கும்.
ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் காட்டும் போது. ஸோ ஃபுல்லாக நான் சைஸஸ்ட்டு ஐயோ சாரி. ஸோ இப்போது நல்லா ஃபுல்லாக டார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போது ஜஸ்ட் அந்த செலெக்ஷனில் போய் லேசோ செலெக்ஷனில் ஜஸ்ட் நான் ஒரு இமேஜ் ட்ரா பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஜஸ்ட் அந்த இடத்துல வந்து ஒரு இமேஜ் மட்டும் ட்ரா பண்ணுங்க. ஸோ நான் லேயர் தப்பாக வச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி. ஸோ இந்த லேயர் நான் டஸ்ட்பினில் போட்டுடுறேன், தேவையில்லை. ஸோ இந்த லேயர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேயரில் வந்து இப்போ நம்ம செலெக்ஷனில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு விதமான ஒரு ட்ராயிங் போடுறேங்க. இப்போ நான் போட்டேன்னா இப்போது நம்ம இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே இப்படி பண்ணலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இது தான். ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் ஃபில், அவ்வளோதான். ஃபில் ஆகிடுமா? சிம்பிள், ஜஸ்ட் ஃபில். இப்போ அடுத்தது இந்த கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு விதமாக ஃபில் ஆகிறது தான் கிரேடியன்ட். ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட் அப்படியே ஒரு லீனியர் ஃபில்லில் காமிக்கும். தெரியுதா? அந்த லீனியர் ஃபில் ஒரு மாதிரி அந்த மெர்ஜான மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து வர்றது, சென்டர்லேருந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் அந்த கிரேடியன்ட் அந்த ஃபீல் தர்றதுக்கு தான் இது, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இப்போது அடுத்த டூல் பார்க்கலாம். அடுத்த டூல் பார்த்திங்கன்னா கைட்ஸ். ஸோ கைட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டூல். ஸோ அந்த சர்க்கிள் போடுறதுக்குலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த டூல் பார்க்கலாம். ரூலர் டூலில் வந்து இதோட பர்பஸ் என்ன தெரியுமாங்க? ஈஸியாக சொல்லணும்னா ஸ்கேல். இது வந்து ஸ்கேல், அவ்வளோதான். இப்போ நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு தெரியுதா? இருங்க, நான் ஒரு குட்டியான ஒரு பெண்ணை வச்சு பண்ணுறேன். ஸோ ஒரு குட்டி பென் இருக்கேன். ஸோ பார்த்தீங்களா, இப்போ நம்மளால் இங்கெல்லாம் அதாவது வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ என்னால் ஒரு கரெக்டான ஸ்ட்ரெயிட்டான கோடு போட முடியல. கொஞ்சம் ஒரு கோளாறாக தான் போடுறேன், ஓகேவா? ஸோ இப்போது அதே அந்த ஸ்ட்ரெயிட்டான கோடை நம்ம எப்படி மாற்றலாம்னா நல்லா சூப்பராக மாற்றலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படியே இழுத்திங்கன்னா அந்த கோடு வந்து அழகாக அந்த ரூலரில் வந்து படும். ஜஸ்ட் இதோட யூஸ் வந்து ஸ்கேல். இது இப்போ நீங்கள் அந்த ரூலரை ஜஸ்ட் திருப்பி வச்சுட்டு இப்படி ஒரு கோடு போடலாம். அந்த ரூலர் என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கோடு போட்டுக்கலாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இது பார்த்திங்கன்னா வந்து அந்த இது மாதிரிங்க சர்க்கிள்லாம் போடுறதுக்கு இது சர்க்கிள் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஓ மாதிரி போடுறதுக்கு இதோட ஷேப்பில் வந்து நம்மளால் போட முடியும். தெரியுதா அந்த ஸ்ட்ரோக்ஸு உங்களுக்கு? இப்போ அடுத்தது தான் சர்க்கிள். ஸோ சர்க்கிளுக்கு வந்து நம்ம கரெக்டான ஒரு ரேஞ்சில் வச்சுட்டு சர்க்கிள் போடலாம். ஸோ சர்க்கிள்லாம் நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்ச, அதாவது ட்ராயிங்னால் மெயினாக அதில் சர்க்கிள் இருக்கும். ஸோ லூமிஸ் மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறவங்க சர்க்கிள் போடுவாங்க நிறைய. ஸோ அதனால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் சிமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னோம் இல்லையா? ஸோ அது அப்படின்னா என்னதுன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், சிமெட்ரின்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாங்க இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 2 லேயர்ஸ் இப்போ பார்த்தீங்களா, அதாவது ஜஸ்ட் நீங்கள் இங்கே பண்ணுறது 4 சைடுமே வரும். இப்போ அடுத்தது வச்சிங்கன்னா அடுத்ததில் வந்து ஃபுல் ஸ்ட்ரோக் வச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆர்ட்ஸ்லாம் பண்ணலாம். அதாவது அது கோலம் மாதிரி, அதாவது இந்த மாதிரி பண்ணலாம். இது பாருங்கள், புரியுதா உங்களுக்கு? அந்த செக்ஷன் இந்த மாதிரி கோலம் இதெல்லாம் போடலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சிம்பிளாக ட்ராயிங் வரையலாங்க. ஸோ இதில் சிம்பிளாக ட்ராயிங் வரைகிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குங்க. இந்த ஒரே ஒரு ப்ரொடக்டிவ் ஸ்ட்ரோக் வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் இப்படி போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு கண், அப்புறம் ஒரு வாய். ஸோ நான் வரைகிறத பற்றி இது பண்ண வச்சுக்காங்க, சும்மா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வரைகிறேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு பாடி ஷோ அந்த மாதிரி அழகாக விளையாடலாம். ஸோ இப்போ அடுத்த டூல் பார்க்கலாம். அடுத்த டூல் பார்த்திங்கன்னா ஸோ ட்ராயிங் டூல் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து செலெக்ஷன் இருக்குது, அன்செலக்ட் பண்ணிடலாம். இப்போ ட்ராயிங் டூலில் பார்த்திங்கன்னா ஸோ சிமெட்ரி டூலில் பார்த்த மாதிரியே இருக்கும். நம்மளால் வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ஓவல் போட முடியும், தெரியுதா? இப்போ அதே மாதிரி பாக்ஸில் அழகாக நம்ம போடலாம், லைன் கூட போடலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக தான் இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெடிக்டிவ் ஸ்ட்ரோக்னால் உங்களோட அந்த ஸ்ட்ரோக்ஸை வந்து மீன் பண்ணுறது தான். அது இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இம்போர்ட் பிக்சர்னால் நீங்கள் பிக்சர் இம்போர்ட் பண்ணி அது மேலே போடுறது. டெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். டைம் லேப்ஸ்னால் நம்ம வரைகிறது சும்மா ஒரு வீடியோ மாதிரி எடுத்துக்கிறது. ஆட்டோயின்னா எனக்கு ஆக்சுவலி தெரியலங்க, நான் தெரிஞ்சால் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஓகே ஆட்டோயின்னா எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இது மேலே இருக்கிறது வந்து காணாமல் போயிடும், புரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டச் பண்ண தான் வரும்னு நினைக்கிறேன். ரைட், ஹை ஒன்றும் வரமாட்டேங்குது. அரே பாய். ஓகேங்க, வந்துருச்சு. ஆட்டோயின்னா அதான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது வந்து பென்.
ஃபுல் பென்னாக தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது பேசிக்ஸில் வந்து பென்சில்ஸ் இருக்குது, அப்புறம் மார்க்கர்ஸ் இருக்குது, லெகசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஸ்ட்ரக்சர் எசென்ஷியல்னால் வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு குட்டி அந்த மாதிரி ஒரு இதுக்கெலாம் பண்ணலாம். சிந்தட்டிக் பெயிண்ட் இருக்குது, இதெல்லாம் பெயிண்ட் ப்ரஷ்ஷு, ட்ரெடிஷ்னல் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா ஃபைன் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைன் ஆர்ட் பென்சில்ஸ், அதாவது ஹெச்பி பென்சில், 3H பென்சில் அந்த மாதிரி ஹாஃப் டோன்னு சொல்லிட்டு, அதாவது இது வந்து நம்மளால் ஒரு டிசைன்ஸ்லாம் போட முடியாது, தெரியுதா, இந்த மாதிரி போடலாம். அடுத்தது டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த மாதிரி போடலாம். ஸோ அது வந்து ஜஸ்ட் அந்த தண்ணியோட ஃபீல் காட்டுறது அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு க்ளோவில் பார்த்திங்கன்னா சைடு க்ளோ ஆகுங்க. இது ஆக்சுவலி ரொம்பவே நல்ல ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஸ்மட்ஜ் இது வந்து மெயினுங்க. ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இந்த பேக் பார்டர் நமக்குன்னா வந்து நம்ம வரைஞ்சதெல்லாம் டெலீட் ஆகும். தெரியுதா, ஃப்ரண்ட் பட்டன் ஆகும்னா நம்ம வரைஞ்சதெல்லாம் வந்து வரும். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஸ்மெட்ஜ்னா அப்படின்னா என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ப்ளூ கலர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன் ஸ்க்ராட்சா. இப்போ அடுத்தது கலரை வந்து மாற்றுறேன், ஒரு நார்மல் ப்ளூவில் மாற்றி ஜஸ்ட் ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுவே பிளெண்டான மாதிரி தான் தெரியும். ஆனால் இப்போ நம்ம அந்த ஸ்மெட்ஜ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அது வந்து ஒரு மாதிரி இருக்குங்க. அது நீங்கள் பார்த்தா வந்து தெரியும். ஸ்மெட்ஜுக்கு எப்போவுமே இந்த ஸ்மெட்ஜ் தான் யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியுதா, அந்த ஃபுல் கலருமே ஒரு மாதிரி மெட்ஜாகி ஒரு கலர் காம்பினேஷன் வரும் இல்லையா, அந்த கலர் காம்பினேஷன் தான் இதில் வந்து தரும். அதுதான் சிம்பிளான ஒரு இது. அப்புறம் டிசைனருக்குலாம் நீங்கள் டிசைன் போட்டுக்கலாம் இதில். அப்புறம் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரிலாம் தேவைப்படும். பேஸ்டல்ஸ்னால் அதுதான் அந்த ஒரு ஸ்மெட்ஜ் பண்ணுறது தான் பேஸ்டல்ஸ். அதாவது இந்த பென் மாதிரி ஒன்று இருக்கும், நீங்கள் அது ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். கலர்லெஸ்னால் எனக்கு என்னன்னே தெரியாதுங்க, அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு தெரியும். ஸோ அது வந்து ஜஸ்ட் கலரே இல்லாமல் நம்ம வந்து ஜாலியாக இது பண்ணுறது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இது தாங்க பென்சில் அண்ட் பென்னில் இருக்குது. பென்சில் அண்ட் பென் வந்து உங்களோட விருப்பம், நீங்கள் என்ன மாதிரி ட்ராயிங் வரைகிறீங்களோ அந்த மாதிரிக்கு ஒரு இது எடுத்துக்கோங்க. ஸோ ஓகேவா. அண்ட் கலரில் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குங்க. அதாவது HSLன்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது நம்மளோட கலரை வந்து இதில் மாற்றுறது, அப்புறம் அங்கே நடுவில் மாற்றுறது, அப்புறம் இப்படி மாற்றுறது. புரியுதா உங்களுக்கு. அப்புறம் RGB அப்படின்னு சொல்லிருக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் அது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் நீங்கள் இதை கையிலையும் பண்ணலாம், தெரியுதா, கையிலையும் பண்ணலாம், இதுலேயும் கண்ட்ரோல் பண்ணலாம், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப பெருசாக தராங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான கலர் காம்பினேஷன்ஸ் அழகாக கொடுத்துருப்பாங்க. இது வேணுமா இது இருக்குது, அது வேணுமா அது இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் தான் தர்றது. ஸோ அதே தான் இதுவும், இதெல்லாம் கிரேடியன்ட். ஸோ அதே தாங்க இந்த மூணுத்துலேயும் அதுதான் இருக்குது. ஸோ அடுத்தது லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேயரில் வந்து நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் ஜஸ்ட் லேயரில் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி பண்ணலாம், அந்த லேயரை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை வந்து காப்பி பண்ணி நீங்கள் அடுத்த லேயரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம், டூப்ளிகேட் எடுத்துக்கலாம், கிளியர் பண்ணிடலாம், மெர்ஜ் பண்ணலாம், மெர்ஜ் ஆல் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், அந்த லேயரை லாக் பண்ணிக்கலாம் லேயரை. இந்த மாதிரி நிறைய விதமான ஒரு இதெல்லாம் அங்கே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் வந்து பிளெண்ட் மோடுன்னு சொல்லிட்டுருக்கோம். பிளெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான மோட்ஸ் இதெல்லாம். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஒன்றும் பண்ணனால எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளெண்ட் மோட் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஐ வில் செலக்ட் ஒன் பேஜ். ஸோ ரைட், ஓகே. இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன். ரவுண்ட் போட்டுட்டு அது மேலே வந்து ஜஸ்ட் ஒரு கலரை ஃபில் பண்ணிக்கிறேன், எதனா ஒரு கலர். ஓகேவா, நான் ஜஸ்ட் சும்மா பண்ணுறேன், உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்க, நான் ஃபுல்லாகவே பண்ணுறேன், என்னால் தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிரேடியன்ட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி தெரியுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். வெயிட் கரோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் அப்ளை பண்ணிட்டேன், பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பின்னாடி இருக்கிற ப்ளூ சுத்தமாக நம்மளுக்கு தெரியல. இப்போ இந்த லேயரை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் இதில் போயிட்டு மல்டிப்ளே அப்படின்னு கொடுத்திங்கன்னா பின்னாடி இருக்க லேயரும் தெரியும். புரியுதா, லைட்டாக அந்த மல்டிப்ளே ஆன மாதிரி இருக்குங்க. ஸ்க்ரீன்னா அந்த இது. ஸோ இது நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் கிட்ட கற்றுக்கோங்க, நான் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை. ஸோ பிளெண்ட் மோடில் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் யூஸ் பண்ணது லைட்டன், ஸ்க்ரீனு, கலர் டார்ஜு, அப்புறம் மல்டிப்ளே யூஸ் பண்ணியிருக்கேன், டார்க்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் அடுத்து சொல்கிறேன்.
இப்போது இத்தனை லேயர் நான் போட்டிருக்கேன். ஓகே, இந்த லேயர் நான் எடிட் பண்ணிடுறேன், நமக்கு தேவையில்ல. ஸோ இத்தனை லேயர் நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே இந்த லேயர் நான் எடிட் பண்ணிடுறேன். இப்போது ஒரு லேயர், ஓகேவா, ஒரு லேயரில் ஒரு கோடு, ஸோ அடுத்த லேயரில் ஒரு கோடு, ஸோ அடுத்த லேயரில் ஒரு கோடு, இது எல்லாமே ஒரு லேயர். ஸோ இப்போ இந்த ஒரு லேயரை வந்து ஜஸ்ட் இப்போ பாருங்கள், இப்போ வந்து வெறும் அந்த ஐ ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டா அந்த லேயர் தெரியாது. இது ஒரு கோடு, 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 இந்த மாதிரி தனித்தனி லேயரில் போட்டிருக்குமா. இதை வந்து மொத்தமாக மர்ஜ் பண்ணோன்னா ஜஸ்ட் லைக் அப்படி கொடுத்துட்டு மர்ஜ் அவ்வளோதான், எல்லாமே மர்ஜ் ஆகி ஒரே லேயரில் வந்துடுவாங்க. இப்போ உங்களால் வந்து டெலிட் பண்ணோன்னா ஜஸ்ட் தெரியுதா தெரில, இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு மறைஞ்சிடும். இதுதான் மர்ஜிங் லேயர்ஸ் வந்து இதுதான். ஸோ அப்புறம் சைடில் இருக்கிற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் மேலே இருக்கிற நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மெயினுங்க, ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்லாம் யூஸ் ஆகும். இப்போது உங்களுக்கு சரி ஓகே, இப்போது ஓகே வெயிட் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட இப்போ வந்து ஒரு ஸ்கின் கலரில் நான் ஒரு கலர் எடுத்துக்கிறேன். ஓகேவா, சாண்டில் கலரில் ஒரு கலர் எடுத்துகிட்டு நான் ஜஸ்ட் அந்த இடத்துல நான் ஜஸ்ட் இப்படி பண்ணுறேன். இப்போ நான் அப்படி பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த இதை கிளிக் பண்ணிட்டு இந்த கலரை கிளிக் பண்ணுன்னா, இந்த கீழே இருக்க கலர் பிக்கர் கிளிக் பண்ணுன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை எடுத்து கொடுத்துரும். தெரியுதா, உங்களுக்கு அதை வரைய முடியும். ஸோ உங்களால் அதை வரைய முடியும் கரெக்டாக. ஸோ இது வந்து கலர் பிக்கரோட இது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கலர், அது எல்லாத்தையும் அதாவது எரேசிங் மாதிரிங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அதாவது ஃபோட்டோவை திருப்பி போடுறது, திருப்பி இவங்களையும் போட்டுரும். அப்புறம் இதுவும் அதே தான். இது எப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லேயர் கிளிக் பண்ணிட்டு வெறுப்பேற்றுங்க சத்தியமாக, ஏன்னே தெரில ட்ரா ஆக மாட்டேங்குது. சரி ஓகே பரவாயில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் வரைகிறேன், எதனா ஒன்று சும்மா வரைகிறேன். ஸோ ஆரஞ்சு கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து நம்மளால் அந்த இடத்த வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்தது இது எப்படி சொல்கிறது. ஸோ இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணணுன்னா சேவ் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணணுன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணணுன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் மறக்காமல் என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் இதை ஷேர் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் ஐக்கானை டிங்னு அழுத்தி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து லைக் போடுங்க. ஸோ இந்த ஃபோட்டோக்கு லைக் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வரைஞ்ச ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வர மாதிரி ஒரு வீடியோ இனிமேல் வரப்போகிற ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் நான் வரைஞ்ச ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் தரேன். ஸோ தரேன்னா மீன்ஸ் காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி எப்படி ஒரு பிக்சரோட அவுட்லைன் போடலாம் அது வந்து ஒரு வீடியோ, அப்புறம் எப்படி ஒரு பிக்சருக்கு கலர் அடிக்கலாம் அது ஒரு வீடியோ, எப்படி ஒரு பிக்சருக்கு ஷேடிங் பண்ணலாம் அதெல்லாம் ஒரு வீடியோவை நான் போடுறேன். ஸோ அது வரையும் உங்களிருந்து விடைபெறுவதே உங்கள் லோஷித். பாய் கைஸ்.